ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் லைட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகலைன்னா அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேஸ் லைட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து மேலே வந்து 2 ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு எங்கள் வீட்டில் இருந்து சின்ன 2 கம்பியை வந்து இந்த மாதிரி வளைச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சு திருப்பினீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஓப்பன் ஆயிரும். இது வந்துட்டு மெயின் மேலே இருக்கக்கூடியது. இது நம்ம தனியாக வச்சிடலாம். ரெண்டாவது வர்றது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த ரெண்டாவது வரக்கூடியது. இது மூலமாக தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வந்து ஜென்ரேட் ஆகுது. இது நம்ம தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து சின்ன ஒரு பிளாஸ்டிக் கப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எந்த ஆங்கிளில் வந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது இது வந்து இப்படி தான் உள்ளே இருந்தது. அதனால் கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து நம்ம எடுத்தக்கப்புறம் திருப்பி போடும்போது தப்பாக போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து கரெக்டாக செட் ஆகாது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே டஸ்ட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சாண்ட் பேப்பர்ஸ் வந்து நம்ம போய் வாங்கியிருக்கோம். இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. தென் எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டீல் பீஸ் தான். இதை நம்ம ஸ்ப்ரிங் வந்து இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இதையும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது அப்படியே வச்சு நீங்கள் மேலே வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேலே இந்த துருவெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. அது போக இந்த ஸ்ப்ரிங்லேயும் நிறைய இடங்களில் துரு இருக்குது. அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணிடுங்க. அதுவே வந்து இந்த துருவெல்லாம் க்ளீனாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படியே க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுபடி இதனால் பெருசாக ஒன்றும் யூஸ் கிடையாது. இது சும்மா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் அந்தளவுக்கு பெருசாக யூஸ் இல்லை. நல்லா வந்துட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி. இது வந்துட்டு இந்த அவுட்டர்லாம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெளியெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். பட் இந்த ரவுண்டிங் இந்த பர்டிகுலர் இந்த இடத்த மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நல்லா வெளியே இருக்கக்கூடிய நல்ல விஷயம். முதல்ல வந்து இந்த வெளியே இருக்கிற இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல துரு இருந்தது அப்படின்னா ஸ்பார்க் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வராது. அதனால் அந்த துருவெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு வெளிப்புறத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த சாண்ட் பேப்பர் வந்து பத்தலை. அதனால் இருக்கிற எல்லா பேப்பரையும் எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. தென் மொத்தமாக பிடிச்சி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெளியே ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, துருவாக தான் இருக்குது. அதை முதல்ல நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி அழுத்தி சென்டரில் இப்படி பிடிச்சிட்டு நல்லா சுற்றினீங்கனாலே வந்துட்டு ஈஸியாக துரு வந்து எல்லாம் எடுத்துரும். பெருசாக எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் இது சுருட்டி இப்படி உள்ளே வச்சு நம்ம திருப்பும் போது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா துருமே வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடும். ஏன்னா இந்த கேஸ் லைட்டரில் இதை தாண்டி எந்த ஒரு வேறு பிரச்சனை எதுவுமே வராது. உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருங்க. பட் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைனால ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு வெளியே வேணும்னா சாண்ட் பேப்பர் வச்சு வெளியெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு தண்ணி வச்சு கழுவுனாலும் கழுவிக்கலாம். ஆனால் வந்து ஃபுல்லாக நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மாட்டிட்டு ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நான் சும்மா ரொம்ப துருவாக இருக்கிறனால வந்துட்டு கொஞ்சம் அதுக்காக வந்து லைட்டாக க்ளீன் பண்ணுறேன். பட் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ராப்பராக அசம்பிள் பண்ணணும். இப்போ வந்துட்டு இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். கேஸ் லைட்டரில் ஃபர்ஸ்ட் இந்த பீஸ் வந்து நம்ம மேலே போடணும், ஷேப்பில் இருக்கிற மாதிரி. தென் நம்ம உள்ளே வச்சாச்சு. ரெண்டாவது இந்த செகண்ட் பார்ட்டை வந்துட்டு இதே ஷேப், இந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு கீழ் நோக்கி இருக்கணும். அந்த நம்ம இப்போ க்ளீன் பண்ணோம்னா அந்த மெட்டல் பீஸ் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி இதை வந்து இப்படி வச்சு தென் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ரிட்டன் அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்பு பிளாஸ்டிக் கேப் வந்து மேலால் வச்சு தள்ளிக்கோங்க. அடுத்தது இந்த மூடி இதையும் மேலால் இப்படி வச்சு ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ வந்து அப்படியே டைட் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கையிலே திருப்பினா டைட் ஆகிடும். பட் உங்களுக்கு இன்னும் நல்லா டைட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி அந்த நம்ம ரெடி பண்ண கம்பி எடுத்து கரெக்டாக வச்சு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா டைட் ஆகிடும். தென் ஒர்க்கிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் ஏதாவது திருப்பியோ இல்லை மாற்றி வச்சிட்டாலோ வந்துட்டு அந்த ப்ரெஸ் பண்ணுறது ஒழுங்காக வராது. இப்போ கரெக்டாக வந்துட்டு எப்படி நீங்கள் கலட்டினீங்களோ அதே மாதிரி திருப்பி கரெக்டாக உள்ளே வச்சு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து எனக்கு இட்ஸ் ஃபைனலி ஸ்பார்க் வந்து வருது. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ரொம்ப லைட்டாக தான் தெரியும். ஓகே,
ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ணக்கப்புறம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணக்கப்புறம் அந்த கேஸ் லைட்டர் நல்லாவே ஒர்க் ஆகுது. இது எல்லாத்தையுமே கழட்டி தான் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட சாண்ட் பேப்பராலே வந்துட்டு வெளியிருந்தே மேலே இருக்கக்கூடிய இங்கே துருப்பிடிச்சிருக்க இடத்த வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இது நல்லாவே ஒர்க் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் லைட்டர் ஒர்க் ஆகலைன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.